பாப்பாவின் பயம். பாப்பா அவங்க அப்பா கிட்ட வந்து நாய் வருது தூக்குங்க பாருனாலாம். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பூனை வருது கவ்வும் சொல்லிட்டு தூக்க சொன்னாங்க. அவங்க அண்ணா கிட்ட போயிட்டு எறும்பு வருது தூக்க சொன்னாலாம் கடிக்குன்ட்டு. சேவல் வருதுன்னு அவங்க சித்தப்பாவை தூக்க சொன்னாங்களா. மாடு வருதுன்னு அவங்களோட பாட்டியை தூக்க சொன்னாங்களாம். ஆடு வருது முட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தாவை தூக்க சொன்னாங்க. லாஸ்ட் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பன்னி வருது தூக்குங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்க அம்மா லாஸ்டா எல்லாம் நம்மளோட குடும்பம் தான், எட்ட நின்று விளையாடு பாப்பான்னு சொன்னாங்களாம். அவள் பெயர் மீனா. மீனாவின் அம்மா சேலை ஓரத்தில் பொம்மைகள் செய்தால் அழகாக இருக்கிறேன். 2 பேர் வந்தார். பொம்மை கேட்டார். மீனா வந்தார். பொம்மை தாமா? இல்லை பொம்மை. நன்றி வணக்கம். பெயர் பொறி உருண்டை. மாலா வந்தால் கையில் ஒரு பெரிய பை. நண்பர்கள் அனைவரும் வந்து என்ன இது கேட்டாங்க. மாலா சொன்னால் என் பிறநாள் ட்ரீட். முதலாக அப்துல் வந்தான், பொறி உருண்டை எடுத்துக்கொண்டான். இரண்டாவதாக கவிதா வந்தால் கடலை மிட்டாய் எடுத்துக்கொண்டாள். மூன்றாவதாக கருப்பணசாமி வந்தான், லட்டை எடுத்துக்கொண்டான். நான்காவதாக மல்லிகை வந்தால் அதிரசம் எடுத்துக்கொண்டாள். அனைத்து நண்பர்களும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். நன்றி வணக்கம். பாப்பாவின் பயம். பாப்பா அவங்க அப்பா கிட்ட வந்து நாய் வருது தூக்குங்க பாருனாலாம். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பூனை வருது கவ்வும் சொல்லிட்டு தூக்க சொன்னாங்க. அவங்க அண்ணா கிட்ட போயிட்டு எறும்பு வருது தூக்க சொன்னாலாம் கடிக்குன்ட்டு. சேவல் வருதுன்னு அவங்க சித்தப்பாவை தூக்க சொன்னாங்களா. மாடு வருதுன்னு அவங்களோட பாட்டியை தூக்க சொன்னாங்களாம். ஆடு வருது முட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட தாத்தாவை தூக்க சொன்னாங்க. லாஸ்ட் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பன்னி வருது தூக்குங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்க அம்மா லாஸ்டா எல்லாம் நம்மளோட குடும்பம் தான், எட்ட நின்று விளையாடு பாப்பான்னு சொன்னாங்களாம்.
வச்சாங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு காக்கா வந்து அந்த சோளத்தை சாப்பிடும்போது அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்து திரும்பி போயிட்டு அவங்களோட நண்பர்கள்ட்ட நாங்கள் சோளம் சாப்பிடும்போது அங்கே ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வாட்டி ஒரு புத்திசாலி காக்கா வந்துட்டு சோளம் சாப்பிட்டுச்சான். அப்போ அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து அந்த காக்கா பயந்து சோளத்தை சாப்பிட்டுச்சான். அப்போதான் யோசிச்சுட்டு இந்த மனிதன் என்ன நம்மளை பயன்படுத்த மாட்டாரு அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த சோளக்காட்டு பொம்மை எதுவும் பண்ணாம இருந்ததுனால அதோட தலை மேல ஏறிட்டு அவங்களோட நண்பர்களை கூப்பிட்டுட்டு இது ஒரு மனிதர் இல்லை, இது ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா காக்கா குருவிலாம் சோளம் சாப்பிட்டு. நன்றி, வணக்கம்.